யாரோ ஒரு நடிகரோட பேரை குறிப்பிட்டு ஏன் அந்த அண்ணா படம் மட்டும் போடவே மாட்டேன்றாங்க டிவியில், அவங்களுக்கு போட்டால் என்ன குறைஞ்சு போயிடுவாங்களா? ஒன்று நீங்கள் சரியில்லைன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா நீங்கள் அதை விட என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். ரெண்டுமே பண்ணாமல் ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம உட்காந்துக்கிட்டு நம்ம எல்லாரையும் வந்து திட்டிக்கிட்டே இருக்கிறதுல வந்து மீனிங் இல்லை. சும்மா அங்கிள் ஆண்டின்னு பேசுறதுல மீனிங் இல்லைல்ல. அந்த அங்கிளோ ஆண்டியோ என்ன பண்ணினாங்கன்றத வந்து பொது மேடையில் வந்து விமர்சனத்துக்கு உட்காருங்கன்றேன். நீங்கள் பஸ்ஸில் கூட டிக்கெட் வாங்க வேண்டாம், நீ ஸ்கூலுக்கு போய் படித்தா போதும், நீ பஸ்ஸில் கூட டிக்கெட் வாங்க வேண்டாம், நீ வேலைக்கு போய் உன் குடும்பத்தை காப்பாற்றினா போதும், இப்படி சொல்கிற ஒரு அரசாங்கத்தை ஓசின்னு சொல்லி பழிக்கிறவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியும். நார்த் ஈஸ்டில் இருக்கிற ஒரு பெண்கள் கூட தமிழ்நாட்டுக்கு வேலைக்கோ படிக்கிறதுக்கோ தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னா அந்த பெற்றோர்கள் நிம்மதி பெருமூச்சோடு இருக்காங்க. என் பொண்ணு தமிழ்நாட்டுக்கு போகுது, அங்கே இல்லாத ஒரு பாதுகாப்பு, அவங்க பிறந்து வளர்ந்த ஊரில் இல்லாத ஒரு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்கிறது யாரு? ஆளுங்கட்சி சொல்லலை. ஆளுங்கட்சிக்கு என்றைக்குமே எகென்ஸ்டாக பேசியிருந்தாங்க. சிஎம் வந்து ஒரு கான்க்ளேவில் உங்களுக்கு எதிரிகள் யாருன்னு கேட்கும்போது எனக்கு யாருமே எதிரிகள் இல்லை, எனக்கு எல்லாருமே நண்பர்கள் தான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். அந்த ஸ்டேட்மெண்ட்டை கோட் பண்ணி நீங்கள் வந்து எல்லாரும் நீங்கள் உங்களுக்கு நண்பர்கள்னு சொல்கிறீங்க, ஆனால் ஏன் கரூர் விஷயத்தில் என் மேலே பழிய போட்டீங்க? அன்பில் மகேஷ் அழுதா அது ட்ராமா, செந்தில் பாலாஜி அவர்கள் அழுதா அது ட்ராமா, சிஎம் அழுதா அது ட்ராமா. நம்ம வந்து அழுதுட்டு 2 ஸ்டெப் அப்படி போயிட்டு திரும்பி வந்தால் அது வந்து அழுகை. ஹலோ விஸ்வா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி நம்ம ஆமா, பேச வந்தேன். ஆக்சுவலாக நம்ம பேசின இன்டர்வியூ ரொம்ப நல்லா போயிருந்தது, நல்லா ரீச் நான் கூட ஆயிருந்தது. பார்த்தேன், நல்ல வியூஸ் இருந்தது. இப்போது சமீப காலங்களில் உங்களை வந்து அரசியல் பதிவுகள் நிறைய பார்க்க முடியுது. அதுக்கான ரீசன் என்ன? அரசியலுங்கிறது நான் நீங்கன்னு இல்லை, நம்ம நாட்டில் இருக்கிற எந்த ஒரு நாட்டிலையுமே இருக்கிற ஒவ்வொரு பிரஜைக்குள்ளேயும் அரசியல் இருக்கணும். அது இருந்தால் தான் அந்த நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு அவங்களால ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்றது தான். அரசியல் பதிவுகள் அப்படிங்கும்பொழுது என்னென்னா, நான் வந்து அரசியல் பேச மாட்டேன், நான் பேசுகிறது எப்போவுமே அட்மினிஸ்ட்ரேஷன் தான். நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். எனக்கு வந்து அரசியல் அப்படிங்கிற பேரில் சும்மா வெட்டித்தனமாக 2 பேருக்குள்ளே சண்டையை மூட்டி விடுறதோ, இல்லை அந்த 2 பேரோட சண்டையை வச்சு நாம குளிர்காயறதோ, இது இல்லை என்னுடைய அரசியல் பார்வை. ஒரு அரசாங்கம் ஒரு ஸ்டேட்டுக்கு ஆட்சிக்கு வந்தாங்கன்னா ஒரு 5 வருஷம் என்னென்ன பண்ணினாங்க, இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நான் அரசியல் பேசுவேன். அதுதான் அரசியல்னா, நான் அந்த அரசியலை நான் கண்டிப்பாக பேசுவேன். அந்த அரசியல் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். நான் மட்டும் இல்லை, இது இன்றைக்கி யூடியூப்புங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சாதனம், இன்ஸ்டாகிராம் மாதிரி அவ்வளோ பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கான ஒரு மீடியம், கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அரசியல் பேசணும் அப்படிங்கிறது தான். அதுவும் இப்போ சமீப காலமாக நான் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து, எனக்கு சில விஷயங்கள்லாம் ரொம்ப இம்பேக்ட் பண்ணுது. இம்பேக்ட்டுங்கிறது நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 இம்பேக்ட் இருக்கும். எனக்கு சில விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவான சில இம்பேக்டையும் கொடுக்குது, ரொம்ப நெகட்டிவான சில அரசியல்ங்கிற பேரில் இன்றைக்கி நடக்கிற சில கோமாளி கூத்துகள் நெகட்டிவான இம்பேக்டையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால ஒரு ஸ்டேஜில் நம்மளை மாதிரின்ற போது நான் உங்களை என்னையும் மட்டும் சொல்லலை, அரசியல் தெரிஞ்சவங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சவங்க, என்னென்ன நடக்குது நாட்டில், நாட்டு நடப்பு தெரிஞ்சவங்க வந்து அதிகம் பேசும்பொழுது, ஆனஸ்ட்டாக பேசும்பொழுது, சும்மா பேசுறது இல்லை, ஆனஸ்ட்டாக பேசும்பொழுது என்ன நடக்கும்னா, ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் மட்டும் நிறையா இருக்கும். இந்த நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் வந்து கம்மியாயிடும். ஏன்னா மக்களுக்கு நீங்கள் பாசிட்டிவ் நாலேஜ், பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால எனக்கான அரசியல் அது தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல நீங்கள் நிறைய க்ளோஸாக தமிழ்நாட்டோட அரசியலை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு தெரியுது. தமிழ்நாட்டோட வளர்ச்சியாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டை சொல்லி அதோடைய வளர்ச்சி என்ன அப்படின்னு கேட்டேன்னா, இந்த ஒரு பாட்காஸ்ட்டில் நான் சொல்லி முடிச்சிடுவேன். தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எத்தனை பாட்காஸ்ட்டில் நான் சொல்லணும், அத்தனை கிடக்குது, பிளத்தோரா இங்கிலீஷில் சொன்னால், அவ்வளோ கிடக்கு வளர்ச்சி அப்படின்னு. தமிழ்நாட்டோட வளர்ச்சியை 1 2ன்னுலாம் சொல்ல முடியாது, ஓவராலாக வளர்ந்துருக்கு தமிழ்நாடு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எக்கனாமிக் க்ரோத் பார்த்தீங்கன்னா 11+ டபுள் டிஜிட் கொடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் அதாவது எக்கானமியில் வந்து வெறும் பெரிய பேஸை வச்சுக்கிட்டு அதனால ஒரு எக்கானமின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற மகாராஷ்டிராவே இன்னைக்கு எக்கானமிக்கல் க்ரோத்தில் நம்பர் 2ல் தான் இருக்குது.
7.7 தான் இருக்காங்க. 8க்குள்ள இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுடைய growth அவ்வளவுதான். 8 கூட டச் பண்ணல இன்னும். ஸோ எக்கனாமிக் growthல நம்பர் 1ல இருக்கோம் நம்ம. ம். இண்டஸ்ட்ரீஸ், எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கங்க. இன்னைக்கு லாஸ்ட் 3 வருஷமா 4 வருஷமான்னு தெரியல, எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ல நம்ம தான் நம்பர் 1ல இருக்கோம். ம். ஆல் இந்தியா லெவல்ல நம்ம தான் நம்பர் 1ல இருக்கோம். இண்டஸ்ட்ரீஸ், எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் உள்ள வந்திருக்கு, எத்தனை எம்ஓயு சைன் ஆயிருக்கு. உடனே கேட்பாங்க, எம்ஓயு சைன் ஆயிட்டா பரவாயில்லையா, அதெல்லாம் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆச்சான்னு நிறைய பேர் கேட்பாங்க. எத்தனை எம்ஓயூஸ் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்குன்னு. எத்தனை எம்ஓயூஸ் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்குன்னு குஜராத்ல போய் கேளுங்க, பதில் சொல்றாங்களா பார்ப்போம், சொல்ல மாட்டாங்க. மகாராஷ்டிரால கேளுங்க, ரைட் டு இன்ஃபர்மேஷன்ல போட்டு எத்தனை எம்ஓயூஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டு பாருங்க, பதில் வருதா பாருங்க. எத்தனை ஸ்டேட்ல உங்களுக்கு பதில் கொடுக்குறாங்க. ஆனா இந்தியாலேயே தமிழ்நாட்டில் தான் முதல்ல கன்வர்ஷன் கான்க்ளேவ் ஒன்று நடத்தப்பட்டது ரீசெண்டாக. இப்போ 1 மந்த்க்குள்ள தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா, ஒரு 10 days 10-15 டேஸ் முன்னாடி கன்வர்ஷன் கான்க்ளேவ் அப்படின்னு ஒன்று நடத்தப்பட்டு அதில் எத்தனை எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்கோம், அதில் எத்தனை எம்ஓயு கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத டாக்குமெண்ட் ப்ரூஃபோட வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்க்கும்போது 50 இல்லை 60 இல்லை 70 இல்லை 75க்கும் மேல பர்சன்டேஜ் 100 எம்ஓயு சைன் பண்ணால் அதில் 75 எம்ஓயூஸ் வந்து ரன்னிங் பிஸ்னஸா, ஆன்கோயிங் பிஸ்னஸாக கன்வெர்ட் செய்யப்பட்டு அதனால பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிரியேட் செய்யப்பட்டு அது வந்து லாபத்தையும் ஈட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த 4-5 வருஷத்துல வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்க்க அது அடுத்தது. அதாவது எல்லாமே ஒன்னோட ஒன்று இன்டர்ரிலேட்டட், எதை சொல்றதுனே தெரியல. ஸோ இப்போ இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து வளர்ச்சியை பார்க்குறேன்னா, இந்த இண்டஸ்ட்ரீஸின் வளர்ச்சி இம்பாக்ட் என்ன எதுல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு. 36 லட்சம் வேலை வாய்ப்புல ப்ராமிஸ் பண்ண 36 லட்சம் எதிர்பார்த்த, ப்ராமிஸ்ன்னு சொல்ல மாட்டேன், எதிர்பார்த்த ப்ரொஜெக்ட் பண்ணினா ப்ராமிஸ் பண்ணது அதோட கம்மி தான். ஆக்சுவலா ப்ராமிஸ் பண்ணது அதை விட ரொம்ப கம்மி. ஸோ ப்ரொஜெக்ட் பண்ணின 36 லட்சம் வேலை வாய்ப்புல 28 லட்சத்துக்கும் மேல வந்தாச்சு ஆல்ரெடி. 29 lakhs என்னமோ ஆல்ரெடி வந்தாச்சு. அப்போ பர்சன்டேஜ் என்னன்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். இவ்வளவு இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்டட் வேலை வாய்ப்புல இவ்வளவு பெரிய ஒரு பர்சன்டேஜ் வந்து கன்வெர்ட்டடா இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டதாக இருக்கிற ஒரே ஸ்டேட் இன்னைக்கும் இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான். இது வந்து இண்டஸ்ட்ரீஸ், திஸ் இஸ் பிசினஸ். எஜுகேஷன், இந்த பிசினஸ்க்கு அடிப்படை என்ன? எஜுகேஷன். அந்த படிப்பறிவு, அந்த எஜுகேஷன் இருந்தால் தான் நாளைக்கு அவன் ஒரு பிஸ்னஸ் பண்ண வர முடியும். கண்டிப்பா. ஸோ அந்த படிப்பை வந்து இதை விட சிறப்பாக, தமிழ்நாட்டை விட சிறப்பாக எந்த ஸ்டேட்டாலையும் கொடுக்க முடியாது. கேரளாவில் நீங்கள் லிட்ரஸி ரேட்டை வேணா, அதாவது கேரளாவோட லிட்ரஸி ரேட் வந்து அது வேற தமாஷ். அது நீங்கள் வந்து உங்கள் பேரை உங்கள் கையால் எழுத தெரிஞ்சா நீங்கள் லிட்ரேட்டு. அது இல்லை நான் சொல்கிற படிப்பறிவு, அது வெறும் எழுத்தறிவு, அவ்வளோதான். படிப்பறிவுங்கிறது நாலேஜ். இன்னைக்கு ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு எழுத படிக்க தெரியுங்கிறதால அந்த லாங்குவேஜில் நீங்கள் கவிதை எழுதுவீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நான் சொல்றது படிப்பறிவு. அந்த படிப்பறிவு தமிழ்நாட்டில் கொடுக்குற மாதிரி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம், இந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் வேற எங்கேயுமே கிடையாது. இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டு குழந்தைகள் ஸ்கூல்ல வந்து குழந்தைங்க வந்து என்னென்ன மாதிரி கண்டுபிடிப்பெல்லாம் வச்சுப்ப, அதாவது ஒரு பெரிய பெரிய சயின்டிஸ்டுக்கு சவால் விடுற கண்டுபிடிப்புகளா இருக்கு. அந்த மாதிரி இன்வென்ஷன்ஸ், அந்த மாதிரி இனோவேஷன்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு 10ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரோ ஒரு நடிகரோட பேரை குறிப்பிட்டு, ஏன் அந்த அண்ணா படம் மட்டும் போடவே மாட்டேன்றாங்க டிவியில, அவங்களுக்கு போட்டா என்ன குறைஞ்சு போயிடுவாங்களா, அப்படியெல்லாம் இருக்கிற, அதுவும் அந்த குழந்தைகளும் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. பாவமா இருக்கு நிஜமாவே. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த குழந்தைகள் நான் சொல்றது இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்கூல்ஸ்ல இப்போ இந்த வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகளும் இந்த வளர்ச்சிக்குள்ள வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. அந்த குழந்தைகளும், ஏன்னா அவங்களும் குழந்தைங்க தான், அவங்களும் இந்த வளர்ச்சிக்குள்ள வரணும். யாராவது ஆசைப்படுவாங்களா? இன்னைக்கு வந்து என் வீட்டு பையன் வந்து எனக்கு ஒரு 12 வயசு 15 வயசுல ஒரு பையன் இருக்கான்னா, அவன் வந்து செவுத்து மேல ஏறி ஆடணும், இல்லை கரண்ட் கம்பத்து மேல ஏறி தொங்கணும், விசில் அடிக்கணும்னு யாராவது ஆசைப்படுவாங்களா? ஆசைப்பட மாட்டாங்க. அவங்களும் இந்த இதுக்குள்ள வரணுன்றதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு இந்த கவர்மெண்ட் அயராது பாடுபட்டு எங்கிருந்த பர்சன்டேஜ் இன்னைக்கு எங்கே கொண்டு வந்திருக்காங்க எஜுகேஷன்லன்னு தெரியும். ஸோ எஜுகேஷன் ஒன்று. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் சொல்லிட்டோம், எக்கானமி சொல்லிட்டோம், எஜுகேஷன் சொல்லிட்டோம். பெண்கள் வேலை வாய்ப்பில் இன்னைக்கு வந்து 43%, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி 50% நெருங்க போகிறோம். 43% பெண்கள் வந்து வேலைக்கு போகிறது வந்து இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் வந்து நம்பர் 1 லீடிங் ஸ்டேட் இன்னைக்கு தமிழ்நாடு தான். இப்படியாக தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வெறும் வளர்ச்சிங்கிறது இங்கே வளர்றது இல்லை. நான் சொன்ன எல்லாத்துலேயுமே நம்பர் 1ல நிற்கிறோம் இன்னைக்கு இந்தியாவில். ஒரு எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்லேருந்து பெண்கள் வேலை வாய்ப்புலேருந்து இப்போ நான் சொன்ன எல்லாத்துலேயுமே நம்பர் 1ல நிற்கிறோம். ஸோ இதுக்கு மேலே என்ன வளர்ச்சி கொடுக்க முடியும்னு தெரியல. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் 5 வருஷம் கிடைக்கும், நமக்கு 3.5 வருஷம் கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த போது நான் திரும்ப நான் ஏன் அரசாங்கம்னு சொல்றேன்னா, நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில கொண்டு போய் என்ன உட்கார வச்சிடாதீங்க. உடனே என்னென்ன வரும் கமெண்ட்னு எனக்கு தெரியும், அதனால தான் சொல்றேன். நான் யாருக்கிட்டையும் 200 ரூபாய் வாங்கல. அதனால வந்து நான் இந்த அரசாங்கம் வந்து
இந்த 4 வருஷம் மற்றவங்களுக்குலாம் 5 வருஷம் கிடைக்கும்னா 3.5 வருஷம் தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா இவங்க பதவி ஏத்த காலமே வந்து கோவிட் காலம். ஸோ அதுலயே ஒரு வருஷம் ஒன்று போயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 1 வருஷத்துக்கு மேல போயிடுச்சு. அடுத்த 6 மாசம் ப்ரீவியஸ் கவர்மெண்ட் பண்ணி வச்ச சொதப்பல்களை சரி பண்றதுக்கே சரியா போச்சு. முன்னாடி எல்லாருக்குமே அது இருக்கும். முன்னாடி ஒரு கவர்மெண்ட் பண்ணி வச்ச சில விஷயங்களை வந்து சரி பண்றது அப்படின்னு அந்த மாதிரி மற்ற ஆட்சிகளுடைய தவற திருத்துறது இப்படியே நமக்கு வந்து 1.5 வருஷம் போச்சு. 3.5 வருஷம் தான் இந்த அரசாங்கத்துக்கு எஃபெக்டிவ்லி கிடைச்ச டைம் ஒரு ஆட்சியை நடத்துறதுக்கு. இப்ப நம்ம பார்த்த வளர்ச்சி நம்பர் 1ல நிக்கிறோம்ல, இது எல்லாமே இந்த 3.5 வருஷத்துல கிடைச்சது. ஸோ இதுதான் நான் வளர்ச்சியா பார்க்குறேன். ஆனா நீங்க இவ்ளோ வளர்ச்சி சொல்றீங்க. ஐடிலேருந்து, எஜுகேஷன்லேருந்து, மகளிர் வளர்ச்சி எல்லாமே சொல்றீங்க. இத வந்து நம்ம லைக் சூப்பர் ஸ்டார் மாநிலம் மாரி தான். ஈவன் இப்ப சிஎம் கூட ஒரு கோட் பண்ணியிருந்தாரு. ஒரு இதுல நம்ம வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் மாநிலம். ஆனா விஜய் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு வந்து சூப்பர் ஸ்டார் மாநிலம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. சாரி. அப்படின்னு சொல்றாரு. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? நீங்க நான் என்ன சொல்றேன், சாரி நான் சிரிச்சிருக்க கூடாது. அதாவது சொல்றவர் வந்து ஒரு எக்கானமிஸ்ட், ஒரு பரக்கால பிரபாகர் மாதிரி ஒரு எக்கானமிஸ்டாவோ, இல்லை ஒரு சயின்டிஸ்டா, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஒரு நம்ம மஹிந்திரா மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாவோ, இல்லை ஒரு ஒரு பழுத்த அரசியல்வாதியாகவோ, ஏதாவது சொல்றவங்க யாருன்றதப்போ எந்த ஒரு விஷயமுமே சொல்லப்படுறது என்னங்கிறதுக்கு ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்றது யாருன்னு பார்க்கணும் நம்ம. அவர் என்ன சொன்னாருன்னா, நான் அதெல்லாம் ஃபாலோ பண்றதுல அவர் சொல்றதுல என்ன சொன்னார், சூப்பர் ஸ்டார் மாநிலம் இல்லைன்னு சொல்றாரா? ஆக்சுவலா சிஎம் வந்து என்ன சொல்லியிருந்தாரு, தமிழ்நாடு வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் மாநிலம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஏன்னா நம்ம எல்லா வகையிலுமே நம்ம நம்பர் 1 இருக்கிறோம் அப்படின்னு அவர் வந்து நம்ம பண்ண சாதனைகளை சொல்லி சொன்னார். அதுக்கு இவர் சொன்னார் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலம் இல்ல அப்படின்னு. இல்ல அவர் சொல்றது ஒரு விதத்துல பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ சிஎம் எதை வச்சு சூப்பர் ஸ்டார் மாநிலம்னு சொல்றாருன்னா, எந்த ஒரு துறையிலையுமே சிறந்து விளங்கக்கூடிய ஒருத்தர் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவோம். நிறைய அவுட்புட் கொடுக்கக்கூடிய இப்போ ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்னு ஏன் சொல்றோம்? ஏன்னா அவர் நடிச்சா அந்த படம் நல்லா ஓடி நல்லா அவுட்புட் வரும், நிறைய ரசிகர்கள் வருவாங்க, ப்ரொடியூசர் சம்பாதிப்பாரு, அதனால ஒரு சூப்பர் ஸ்டார். அந்த மாதிரி நிறைய அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு இதில் வந்து தமிழ்நாட்டை வந்து சூப்பர் ஸ்டார் மாநிலம்னு நம்ம சிஎம் சொல்றாரு. இவரோட பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ விஜயே ஒரு சூப்பர் ஸ்டார் தான். ஏன்னா அவர் நடிச்சா நல்லா வசூல் ஆகுது. அவர் ஒரு சூப்பர் ஸ்டார். அவர் ஆட்சி பண்ற மாநிலம் இல்லையே இது. அவர் இன்னும் ஆட்சி பண்ணலையே, அதனால அது சூப்பர் ஸ்டார் மாநிலம் இல்லைன்னு கூட சொல்லியிருக்கலாம். எனக்கு புரிஞ்சு, எனக்கு தெரியும், அரசியல் தெரியாது, எனக்கு புரிஞ்சது அரசியல் தெரியாதுன்னு இவ்வளவு அரசியல் பேசுறீங்க. அவர் ஏன் சொன்னார்னா, என்னால இது இவ்வளவுதான். அவர் ஒரு சூப்பர் ஸ்டார். அவர் வந்து நாளைக்கு ஆட்சியில் இருக்கும்போது அது சூப்பர் ஸ்டார் மாநிலமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் அந்த அளவில் அதுதான் என்னுடைய புரிதல். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா, இது சூப்பர் ஸ்டார் மாநிலம் இல்லை, இந்த மாநிலத்துக்கு வளர்ச்சியே இல்லை, இந்த 5 வருஷத்துல ஒண்ணுமே வளரல, இப்படி சொல்றவங்க எல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எஜுகேட் பண்ணணும். மக்களுக்கு எஜுகேட் பண்றது 2வது. முதல்ல சொல்றவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். அந்த தார்மீக பொறுப்பு நமக்கு இருக்கா இல்லையா? இப்போ நீங்க வந்து என்கிட்ட ஒரு குறையை கண்டுபிடிச்சீங்கன்னா, என்கிட்ட அந்த குறை இல்லைங்கிறது உங்ககிட்ட நான் சொல்லணும் இல்லையா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இப்படி ஒரு டிஸ்கஷன்ல நம்ம உட்காரணும். இப்போ நீங்க கேட்குறீங்க, நான் பதில் சொல்றேன், நான் கேட்குறேன், நீங்க பதில் சொல்றீங்க. அந்த ஒரு இது அந்த மாதிரி இந்த புதுசா வந்திருக்கிற இந்த பார்ட்டிகள், இந்த அதுல உள்ளவங்கெல்லாம் வந்து உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்கன்ற. நான் என்ன சொல்றேன், அவங்க ரசிகர்கள் கிட்டயே, அவங்களுடைய தொண்டர்கள் கிட்டயே பேசிக்கிறாங்க. இதை எங்க பேசுறாங்க? அவங்க பேப்பர்ல எழுதி கொடுத்தது பேசுறாங்க. ஏதோ அவங்க ஒரு மேடையை போட்டு அவங்களுடைய ரசிகர்கள் கிட்டயே பேசி அவங்களே கை தட்டுறதை விட, நான் என்ன சொல்றேன், வாங்க வந்து ஒரு மேடையில உட்காருங்க. எங்க மினிஸ்டரோடயோ இல்லை எங்களுடைய இந்த ஆட்சியில் இருக்கிற சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோடயோ உட்காருங்க. என்னென்ன வளர்ச்சின்னு டிஸ்கஸ் பண்ணுங்க. எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை மீட் பண்ணி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸை மீட் பண்ணி வளர்ச்சியை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அவங்க பார்ட்டில இருந்து யாராவது? யாருமே வரல. இப்போ கான்க்ளேவ்ல கூட அவர் வரலையே. ஒரு இதுக்கு தான் இந்த மாதிரி டிஸ்கஷனுக்காக தான் இந்த மாதிரி கான்க்ளேவ் உருவாக்கப்படுறது. இப்போ இந்தியா டுடே கான்க்ளேவ் நடந்தது, சிஎன்என்ல கூட நடந்துச்சு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கான்க்ளேவ்கள் வந்து எதுக்காக வந்து ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குறாங்க மீடியா அப்படின்னா, நீங்க வந்து இதெல்லாம் முன்னாடி ஒரு 5-10 வருஷம் முன்னாடி கூட இவ்வளவு கான்க்ளேவ்ஸ்லாம் இருக்குல்ல. இன்னைக்கு இவ்வளோ ஏன் இருக்கு அப்படின்னா, ஒரு மேடையில், ஒரு பொது மேடையில் உட்காந்துக்கிட்டு அந்த மேடையை யாரோ கிரியேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. நீங்க மேடை போட போறதில்ல, நீங்க மேடை போட்டால் தான் என்ன ஆகும் தெரியுமே, ஐ மீன் கூட்டம் நிறைய வரும், அதுக்கு சொல்றேன். ஸோ நீங்க ஒரு மேடையை போட்டு, ஐ மீன் அதுக்கான ஒரு மேடை கிரியேட் செய்யப்பட்டு, அந்த மேடையில் உட்காந்து, பொது மேடையில் உட்காந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு ஏன் நீங்க வரல? நீங்க கேள்வி கேட்டிருக்க வேண்டியதானே. எல்லா கட்சியும் வந்தாங்க, நம்ம சிஎம் வந்தாரு, நம்ம தமிழ்நாட்டோட சிஎம், எஜுகேஷன் மினிஸ்டர், டெப்டி சிஎம், மினிஸ்டர்ஸ், எல்லா மினிஸ்டர்ஸும் வந்தாங்க. ஆமா, ஸ்போக்ஸ் பர்சன் வரைக்கும் எல்லாரும் வந்து அட்டென்ட் பண்ணாங்க. வந்து உட்காந்து நீங்க எங்கேயோ கேட்கிற கேள்வியை இங்க கேட்டா சிஎம்ஏ உங்களுக்கு பதில் சொல்லியிருப்பாரு.
வேண்டாம் எங்க இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரோட உட்காந்து பேசுங்கிறேன். இது வந்து ஒரு சேலஞ்ச். அவங்க பார்ட்டியில யார் தலைவரோ, யார் உப தலைவரோ, யார் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர், அவங்க யார் என்னென்ன கேண்டிடேட்னு எனக்கு தெரியல. ஏன்னா மொத்தமாக 4 மூஞ்சி தான் எனக்கு தெரியும். அவங்க பார்ட்டியில் 4-5 பேர் தான் எனக்கு பார்த்துருக்கேன். நான் பார்த்ததில்ல, அதுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. எனக்கும் தெரியாது. தெரியாதா? ஸோ அவங்க பார்ட்டிலேயே இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரோட உட்காந்து பேசுறதுக்கு, நம்ம இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரோட உட்காந்து பேசுறதுக்கான, சரிசமமாக உட்காந்து பேசுறதுக்கான கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கோ அவங்கள வர சொல்லுங்க. இல்லை நம்ம பிடிஆர் சார் இருக்காரு, ஐடி மினிஸ்டர், இல்லை நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு சார் இருக்காரு, எஜுகேஷன் அன்பில் மகேஷ் இருக்காரு. இவங்களோட உட்காந்து பேச சொல்லுங்க. நான் சொல்றத வந்து நான் தரவுகளுக்காக நான் இதை நான் பார்த்துக்கிறேன். நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். படிச்ச எம்பிக்கள், மந்திரிகள், நம்ம எம்எல்ஏக்கள், நம்ம இது அரசாங்கத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க, அவங்க கூட ஒரே ஒரு செஷன் உட்கார்ந்து பேசுனாங்கன்னா அப்புறம் இவங்கெல்லாம் எங்க இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்ன பேசுவாங்க, ஏன்னா அதுக்கப்புறம் மேடையில் பேசுகிற கான்டென்ட் உங்களுக்கு இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் நேம் பண்ணுறேன். இன்னைக்கு ஒரு இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் டிஆர்பி ராஜா சார் ஆகட்டும், இல்லை பிடிஆர் பழனிவேல் ராஜன் சார் ஆகட்டும், இல்லை மிஸ்டர் மகேஷ், தங்கம் தென்னரசு, அதே மாதிரி எம்பிஸ் கனிமொழி, தயாநிதி மாறன், தமிழச்சி தங்கபாண்டியன், டாக்டர் கனிமொழி, என்விஎன் சோமு, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது இவங்கெல்லாம் வந்து ஃபுல் பிரிம்மிங் வித் நாலேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது உலக அரசியல்ல இருந்து எல்லாமே தெரிஞ்ச, அவங்களுடைய துறையில எஸ்பெஷலி அவங்களுடைய சோசன் டிபார்ட்மெண்ட்ஸ்ல 100% நாலேஜ் இருக்கக்கூடியவங்க. நமக்கு முதல்ல அது இருக்கணும். நம்ம ஒரு விஷயம் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனுக்குன்னு வரப்போறோம், அடுத்தது வரணும்னு ஆசைப்பட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கான நாலேஜ் நமக்கு இருக்கணும். அறிவுன்னு சொன்ன தப்பான வார்த்தையாயிடும். நாலேஜ் நமக்கு இருக்கணும். அதுக்கான படிப்பனை நமக்கு இருக்கணும். அந்த படிப்பனையை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு பொது மேடையில உட்காந்துக்கிட்டு எப்படி சூப்பர் ஸ்டார் நீங்க சொல்றீங்க, நான் அதை சவால் விடுறேன், நீங்க இல்லைன்னு நான் சொல்றேன். ஒண்ணு நீங்க அதை சொல்லுங்க. இல்லையா நீங்க என்ன அச்சீவ் பண்ணிட்டீங்க, 11 தானே அச்சீவ் பண்ணிருக்கீங்க, நான் வந்தா 20 அச்சீவ் பண்ணுவேன். உடனே நாங்க என்ன கேட்போம், அந்த 20 எப்படி அச்சீவ் பண்ணுவோம், உன்னோட ரோட் மேப்பை காட்டுன்னு சொல்லுவோம். ரோட் மேப்பை காட்டுறதுன்றது கூகுள் நேவிகேஷன்ல ரோட் மேப்பை காட்டுறது இல்லை. நீங்க 11லேருந்து 20 எப்படி அச்சீவ் பண்ணுவீங்கன்றதை காட்டுறது. சரியா? அதை நீங்க காட்டணும். ஒண்ணு நீங்க சரியில்லைன்னு சொல்லுங்க, இல்லைன்னா நீங்க அதை விட என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. ரெண்டுமே பண்ணாம ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள நம்ம உட்காந்துக்கிட்டு நம்ம எல்லாரையும் வந்து திட்டிக்கிட்டே இருக்கிறதுல வந்து மீனிங் இல்லை. சும்மா அங்கிள் ஆண்டின்னு பேசுறதுல மீனிங் இல்லைல்ல. அந்த அங்கிளோ ஆண்டியோ என்ன பண்ணினாங்கன்றத வந்து பொது மேடையில வந்து விமர்சனத்துக்கு உட்காருங்கன்ற நான் அவங்களோட உட்காருங்க, சம்மந்தப்பட்டவங்களோட உட்காருங்க. ஒண்ணுமே இல்லைங்க, சிம்பிளா சொல்றேன். பெண்கள் எடுத்துக்கங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெண்களுடைய வளர்ச்சி மட்டும் எவ்வளவு இருக்கு. நான் இப்ப பேசணுமே, 43% இன்னைக்கு வந்து வேலைக்கு போறாங்க. எஜுகேஷன் இன்னைக்கு பெண்களுக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கிற எஜுகேஷன் வேற எந்த ஸ்டேட்லயுமே கிடைக்கல. அடிச்சு சொல்லுவேன். இன்னைக்கு பல குட்டி சயின்டிபிக் சயின்ஸ் கான்க்ளேவ்ஸ்லாம் வந்து பல இனோவேஷன்ஸை முன்வைக்கிறது இன்னைக்கு வந்து பெண் குழந்தைகள். அப்படி இருக்கிறவங்க வெறும் ஒரு ஏழ்மையால, ஏன்னா ஏழ்மைங்கிறது யாருக்கு வேணா வரலாம், இங்க இருக்கிறவங்க இங்க வரலாம், இங்க இருக்கிறவங்க அங்க வரலாம். ஓகேவா? ஸோ நான் வெறும் ஒரு ஏழ்மையால அவங்களால படிக்க முடியல, காலேஜ் ஸ்கூலுக்கு போக முடியல அப்படிங்கிற ஒரு அந்த நிலைமை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க பஸ்ஸில் கூட டிக்கெட் வாங்க வேண்டாம், நீ ஸ்கூலுக்கு போய் படிச்சா போதும், நீ பஸ்ஸில் கூட டிக்கெட் வாங்க வேண்டாம், நீ வேலைக்கு போய் உன் குடும்பத்தை காப்பாற்றினா போதும், இப்படி சொல்ற ஒரு அரசாங்கத்தை ஓசின்னு சொல்லி பழிக்கிறவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி பெண்கள் வளர்ச்சியை இது வரைக்கும் இந்த லாஸ்ட் 50 வருஷத்துல நான் இதுக்கு முன்னாடி இருந்த டிஎம்கே ஆட்சியில கூட நான் பார்த்ததில்லை. இந்த மாதிரி பெண்களுக்கான ஒரு எல்லா ஆல்ரவுண்ட் 360 டிகிரி. நான் சொல்றது ஸ்கூல், ஒரு எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ்ல வந்து இன்னைக்கு நான் எங்க இருந்தேன், நான்லாம் வந்து எந்திரிப்பேனான்னு தெரியாம இருந்தேன், இன்னைக்கு நான் வந்து நேஷனல் லெவல்ல இருக்கேன், ஒலிம்பிக்ஸ்க்கு போனேன், அங்க போனேன், இங்க போனேன்னு எத்தனை பேர் வந்து பர்சனலா சிஎம்மையும் டெப்டி சிஎம்மையும் பார்த்து நன்றி சொல்லியிருக்காங்க. டெப்டி சிஎம் இல்லைன்னா நான் இன்னைக்கு இங்க வந்திருக்க முடியாதுன்னு ஓப்பனா பப்ளிக் ஃபாரம்ல வந்து நன்றி சொன்னவங்க. இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்கிறோம். அதனால அதுலயும் குறிப்பா நிறைய பெண்கள் தான் நிறைய இருக்காங்க அதுல. ஸோ இந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை பார்க்கும்பொழுது பெருமையா இருக்கு. ஏன்னா நம்ம சிங்கப்பெண்ணேன்றது வந்து பாட்டு மட்டும் நம்ம பாட்டு மட்டும் கேட்கிறோம். அதை சொன்னேன் நானே. அந்த பாட்டு கேட்டா மட்டும் பத்தாது. எத்தனை சிங்கப்பெண்களை நம்ம உருவாக்கி இருக்கோம், எத்தனை சிங்கப்பெண்களை நம்ம உருவாக்குவோம். எனக்கு எக்ஸாமுக்கு போலனாலும் பரவாயில்ல, நான் ஒரு அரசியல் கூட்டத்துக்கு வந்து என்ன தலைவனை மட்டும் பார்த்துட்டு போறேன்ற அப்படி ஒரு கூற்று, அப்படி ஒரு பேச்சை வந்து கண்டிப்பா இந்த அரசாங்கம் அலோவ் பண்ணாது. நீ என்ன பார்க்க வர வேண்டாம், உனக்கு நான் 1000 உனக்கு பஸ் டிக்கெட் ஃப்ரீயா கொடுத்துருக்கேன், போய் பரீட்சை எழுது. இப்படிதான் வந்து ஒரு சொல்றவங்க தான் ஒரு தலைவர். என்ன நீ பார்க்க வர வேண்டாம், நீ என்ன பார்க்கலனாலும் உனக்கு வர வேண்டிய நல்லது வந்து சேரும், உனக்கு மாசம் 1000 ரூபாய் வந்து சேர்ந்துரும். உனக்கு இப்போ 5000 ரூபாய் கூட கொடுத்துருக்காங்க. அதுக்கு கூட நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்தது. என்னன்னா
கோடை வருது, கோடை சிறப்பு தொகுப்புன்னு எல்லாம் வருஷம் வருஷம் தான் கோடை வருது. வருஷம் கூட தான் 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் பசங்க எழுதுறாங்க. நம்ம நம்ம அவங்கள கூப்பிட்டு கிஃப்ட் கொடுக்கலையா? இல்ல அது அது இப்ப 2 வருஷமா தான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதான் நம்ம வந்தே 2 வருஷம் தானே ஆச்சு. வந்தே 2 வருஷம் தான் ஆச்சு. இப்பதான் 3வதுக்கான விழா எடுத்திருக்கோம் ஆமா. பனையூர்ல. ஸோ இப்போ எதுக்கு சொல்றேன்னா, என் தலைவனை பார்க்கணும்னு நான் வந்திருக்கேன். அவர் பார்த்தா போதும். நான் எக்ஸாம் எழுதலைன்னா பரவாயில்ல. என் குழந்தைய ஐசியூல விட்டு வந்திருக்கேன். குழந்தை ஐசியூல இருக்கு. உங்க தலைவனை பார்க்க வந்திருக்காங்க. அந்த ஒரு தொண்டனுக்கு நீ என்ன செஞ்ச? இதுவரைக்கும் நீ என்ன செஞ்ச? ஒரு படத்துல சொல்லுவாங்க, இதுவரைக்கும் நீ எங்களுக்கெல்லாம் நீங்க என்ன செஞ்சீங்கன்னா ஒன்றும் செய்யலன்னு வரல விவேக். அந்த மாதிரி அந்த தொண்டனுக்கு நீ என்ன சொல்ல விரும்புற? நானா இருந்தா நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா, நீ என்ன பார்க்க வர வேண்டாம். உனக்கு நான் இத்தனை வசதிகள் பண்ணி கொடுத்துருக்கேன். போய் படி, போய் வேலைக்கு போ, குடும்பத்தை காப்பாத்து, உன் குழந்தைய ஐசியூல போய் காப்பாத்து. அதுக்கான மெடிக்கல் ஃபெசிலிட்டி இந்த ஸ்டேட் ப்ரொவைட் பண்ணுது. உன் குழந்தைய நீ ஐசியூல 5 பைசா செலவு இல்லாம காப்பாத்துறதுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி இந்த ஸ்டேட் ப்ரொவைட் பண்ணுது. எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் இன்னைக்கு வந்து என்ன பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தரத்தோட இன்னைக்கு நம்ம ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எத்தனை ஸ்கூல்ஸ் இன்னைக்கு வந்து கிளாஸ் ஸ்டாண்டர்ட்ஸோட. இந்தியாவில் ஒரு ஸ்கூல் காட்டுங்க அந்த மாதிரி. லாஸ்ட் சில மாதங்கள்ல எத்தனை ஸ்கூல்ஸ் திறக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும். நம்ம அதெல்லாம் கிளிப்பிங்ஸ் போட்டோம்னா நம்ம விஷுவலா என்னால காமிக்க முடியும். ஏன்னா இந்த ஸ்கூல் இப்படி இருக்குன்னு வாயில சொல்ல முடியாது. அந்த ஸ்கூல் எப்படி இருக்குன்றத காட்டணும் விஷுவல்ஸ். ஸோ எத்தனை ஸ்கூல்ஸ் உருவாயிருக்கு, எத்தனை காலேஜஸ் உருவாயிருக்கு, எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் உருவாயிருக்கு, எத்தனை வசதிகள் உனக்கு நம்ம பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு வளர்ச்சியை நோக்கி போறதை விட்டுட்டு ஒரு நடிகரை பார்க்க ஒரு கூட்டத்துக்கு வருது அப்படிங்கிறது வந்து அது என்னுடைய அரசியல் அது இல்லை. நீங்க இவ்வளோ வளர்ச்சி சொல்றீங்க. ஆனா வந்து பெண்களுக்கு வந்து தமிழகத்துல வந்து தமிழ்நாட்டுல வந்து பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்கு. ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்றாங்க, இங்க வந்து நிறைய பாலியல் குற்றங்கள் நடக்குது, ட்ரக்ஸ் நிறைய யூஸ் பண்றாங்க, நிறைய வந்து லேடிஸ்க்கு வந்து பாதுகாப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சும் வந்து நிறைய அடிப்படுது. ஓகே, இதை வந்து நான் 2 விதமா பார்க்குறேன். நீங்க சொன்னீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே கூட சொல்றாங்க அப்படின்னு. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அதை சொல்லும் பொழுது அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லாம சொல்றாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாரு. அதை வந்து நம்ம ஆக்சுவலா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த இதுல வந்து தமிழ்நாடு வந்து பாதுகாப்பான மாநிலம்னு ஒரு இது இருக்கு, சொல்லியிருக்காங்க. சென்னை வந்து ரொம்ப பாதுகாப்பான இடம் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆனா இப்படி ஒரு இதையும் வைக்கிறாங்க. கவர்னரே சொல்லியிருக்காரு. இப்ப கவர்னர் என்ன சொன்னாரு? இப்ப ரீசெண்டா ஒரு 4 நாள் முன்னாடி பார்த்தேன். அதாவது கவர்மெண்ட்டுக்கும் தமிழக அரசுக்கும் என்ன விதமான ஒரு டக் ஆஃப் வார் போயிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு பர்சனல் ஸ்கேட்டிங் பண்ணணும்னா அவர் பண்ணிருக்கலாம். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய பெண்கள் வந்து இங்கே வந்து தவறாக நடத்தப்படுறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து ஒரு இல்லாத குற்றத்தை வச்சிருக்கலாம் அவர். ஆனால் அவர் என்ன சொன்னார், நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற ஒரு பெண்கள் கூட தமிழ்நாட்டுக்கு வேலைக்கோ வேலைக்கோ தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னா அந்த பெற்றோர்கள் நிம்மதி பெருமூச்சோட இருக்காங்க. என் பொண்ணு தமிழ்நாட்டுக்கு போகுது, நல்லா இருக்கும் என் பொண்ணு, பத்திரமா இருக்கும் என் பொண்ணுன்னு. அவங்க அங்க இல்லாத ஒரு பாதுகாப்பு, அவங்க பிறந்து வளர்ந்த ஊர்ல இல்லாத ஒரு பாதுகாப்பு தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்றது யாரு? ஆளுங்கட்சி சொல்லல. ஆளுங்கட்சிக்கு என்னைக்குமே எகென்ஸ்டா பேசியிருந்த கவர்னர் 4 நாள் முன்னாடி சொன்னதை நான் பார்த்தேன். இதைத்தான் நான் வந்து உங்க எதிரி உங்களை பாராட்டும் பொழுதுதான் அது வந்து அது ஒரு பெரிய ஒரு கமெண்டேஷனா நீங்க எடுத்துக்கணும். ஸோ அந்த இடத்துல தெளிவா சொல்றாரு. ஏன்னா சிலதை வந்து எதிரிகளாலேயே மறுக்க முடியாது. ஸோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இதை சொல்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல புரிதல் இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய கடமை மீடியாவாகிய நமக்கு இருக்கு. எல்லா மீடியாவுக்கும் அந்த கடமை இருக்கு. ஆனா எல்லாம் தெரிஞ்சு நான் ஏன்னா எல்லாம் தெரியாம நீங்க ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டீங்களே, கண்டிப்பா எல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. எல்லாம் தெரிஞ்சு நான் ஆட்சிக்கு வர போறேன்னு சொல்லிட்டு வரவங்க வந்து இதை சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது தூங்குறவங்கள தான் எழுப்ப முடியும். இப்போ உங்களுக்கு சரியான ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு சரியான புரிதல் இல்லைன்னா, நான் ஒரு தலைவனா இருந்தேன்னா உங்களுக்கு புரிய வைக்கணும், அவன் தான் தலைவன். உங்களுக்கு புரியலங்கிறத நான் பயன்படுத்திக்கிட்டு கொளுத்தி விட்டு வேடிக்கை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் மேல மேல நான் எண்ணெயை விட்டு எரிய விட்டேன்னு வச்சுங்களேன், நான் தலைவன் இல்லை. ஓகேவா? இப்போ நான் தெளிவான ஒரு விஷயம், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன். பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து 24 மணி நேரம் போற வர பெண்களுக்கெல்லாம் வந்து போலீஸ் கான்ஸ்டபிள் கூடயே போய் பந்தோபஸ்து கொடுக்கறது இல்லை பாதுகாப்பு. அது கொடுக்க முடியாது, ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். என்ன பண்ண முடியும்? ஒரு அரசாங்கத்துக்கு சில புரோட்டோகால், சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், லிமிடேஷன்ஸ் இருக்கு. அது வரைக்கும் தான் ஒரு அரசாங்கம் செயல்பட முடியும். அதை தாண்டி ஒரு ஸ்டேட் கவர்மெண்டால செயல்பட முடியும். அதை தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. அதை தாண்டி ஜுடிஷியரின்னு ஒன்று இருக்கு. இப்போ ஒன்னொன்னா பிரிச்சு பார்ப்போமே. ஒரு கிளாசிக் கேசஸ்னு ஒரு 2-3 கேசஸ் எடுத்துக்குவோம். பெண்கள் இல்லை ஆண்களுக்குமே பாதுகாப்பு இல்லை. இப்போ அஜித் குமார்னு ஒருத்தர் வந்து இறந்து போனாரு. ஸோ பெண்கள் ஆண்கள்னு பிரிக்க வேண்டாம், யாருக்கு பாதுகாப்பு இருக்குன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இன்சிடென்ட் நடந்து 24 மணி நேரத்தில் தப்பு செஞ்சவனை அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி விதின் லெஸ் தென் 5-6 months வேர்டிக்ட் கொடுத்து சென்டென்ஸ் கொடுத்து இன்னைக்கு அவர் ஜெயிலில் இருக்காரு. ஆச்சா,
அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து அந்த தவறு செஞ்சவர் வந்து ஆளுங்கட்சிக்கு வேண்டியவர், அவருக்கு வேண்டியவர், இவருக்கு வேண்டியவர், அந்த சார் யாரு, இந்த சார் யாருன்னுலாம் கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்டவங்க யாரும் எந்த சாரையும் வந்து அவங்க ப்ரூவ் பண்ணவும் இல்லை. இதுதான் அந்த சார்னு அவங்களும் சொல்லலை. அந்த சார் இந்த சார்னாங்க. உண்மையிலேயே ஆளுங்கட்சிக்கு வேண்டியவராக இருந்திருந்தால் இந்த கேஸை இழுத்தடிக்கிறதுக்கு ஆளுங்கட்சிக்கு எத்தனை நேரம் இருக்கும்? ஆமா. அவரை பிடிக்கிறதுக்கோ இல்லை அவரை பெயிலில் விடுவிக்கிறதுக்கோ எத்தனை நேரம் இருக்கும்? ஆனால் அவர் 24 ஹவர்ஸில் அரெஸ்ட் பண்ணி பெயிலும் கொடுக்காம ம். இன்னைக்கு அவர் சென்டென்ஸும் கொடுக்கப்பட்டு உள்ள இருக்கார். வேர்டிக்ட் வந்தாச்சு. ம். ஒன். அடுத்தது இந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட் கேஸ். எந்தெந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்க முடியும்னு ஒன்று இருக்கு. இப்போ நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் நைட் 8 மணிக்கு நீங்கள் ஒப்பனகார வீதியில் நடந்து போகும்போது உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அது பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது. நீங்கள் நைட்டு 11 மணி 12 மணிக்கு நீங்கள் வந்து ஆள் ஆரவாரமற்ற ஒரு ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு காடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போனீங்கன்னா, அதுக்காக வந்து போனவங்க தப்புன்னு நான் சொல்லலை. அங்கே பாதுகாப்பு அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக அங்கே ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ம். புரியுதுங்களா? எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி லட்சம் இடம் இருக்கும் இந்தியாவில். அதுக்கான பாதுகாப்பெல்லாம் எல்லாருமே கொடுக்க முடியாது. அப்போ நம்ம தான் ஒரு சில விஷயங்களை எங்கே போகணும் எங்கே போகக்கூடாதுன்றதை வந்து தரமறிஞ்சு நம்ம நடந்துக்கணும். இதில் எங்கே வந்து நான் மாறுபடுறேன் அப்படின்னா, இது கோயம்புத்தூர் இன்சிடென்ட்லையும் அப்படிதான். தப்பு செஞ்சவங்கள 24 ஹவர்ஸில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ம். ஓகேவா? அதே மாதிரி இந்த அஜித்குமார் இன்சிடென்ட்லையும் தப்பு செஞ்சவங்கள 24 ஹவர்ஸில் அரெஸ்ட் அரெஸ்ட் பண்ணியாச்சு. பண்ணாங்க. சிஎம் ஃபோன் பண்ணியும் பேசினார். சிஎம் ஃபோன் பண்ணி சாரிமான்னு சாரி சொன்னாரு. சொன்னார். இது தவறு நடந்துருச்சு. ஏன் சாரி சொன்னார் தெரியுமா? அடிச்சவங்க யாரோ இல்லை, காவல்துறையை சேர்ந்தவங்க. அவரோட டிபார்ட்மெண்ட். அவருடைய டிபார்ட்மெண்ட்குள்ளார வரவங்க போது அதில் அவங்க தப்பானவங்கள அரெஸ்ட் பண்ணா ஆக்ஷன் எடுத்தாங்க, அதெல்லாம் அடுத்தது. ஆனா முதல்ல தார்மீக பொறுப்பெடுத்துக்கிட்டு சாரி சொன்னாங்க. 40 பேர் செத்த போது சாரி சொல்லலை நம்ம. ஆனா இன்ன வரைக்கும் சொல்லலையே. இன்ன வரைக்கும் சொல்லலை நம்ம. ஆனா சாரி சொல்லியிருக்காரு. அவர் டைரக்டா பொறுப்பு இல்லை. யாரோ எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் 4 கெட்டவன் இருப்பான், நல்லவன் இருப்பான். அதுல யாரோ 4 பேர் செஞ்சதுக்கு அவர் தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கிட்டு சாரி சொல்லி அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்து அந்த தப்பு பண்ணவங்கள 24 ஹவர்ஸ்ல அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு தவறு நடந்தால் 24 மணி நேரத்தில் அரெஸ்ட் பண்ண முடியும் போலீஸால. இதுதான் அரசாங்கத்துடைய எஃபெக்டிவ்னஸ். மறுபடியும் வந்து கற்பழிப்பு ஏன் நடக்குது, பாலியல் குற்றங்கள் ஏன் நடக்குதுன்னா, பாலியல் குற்றங்கள் நடக்கக்கூடாதுன்னா அதுக்கு நான் சொல்றேன், துபாய் மாதிரி நீங்க தண்டனை சிஸ்டம் இருக்கணும், சிங்கப்பூர் மாதிரி ஒரு தண்டனை சிஸ்டம் இருக்கணும். பண்றோமா? சிங்கப்பூர்ல செய்வாங்களா? சிங்கப்பூர்ல இன்னைக்கு நைட்டு 2 மணிக்கு ஒரு பொண்ணு தனியா நடந்து போலாம், எந்த கேள்வியும் இல்லை, யாருக்கும் பயப்பட வேண்டாம். சத்தியம் இது. ஏன் சிங்கப்பூர்ல பாலியல் குற்றவாளிகளே கிடையாதா? சிங்கப்பூர்ல இருக்கிறவங்கலாம் மகாத்மா காந்தியா இல்ல அவங்கெல்லாம் வந்து கௌதம புத்தர்களா? அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ஆசைகளே இருக்காதா? ஏன் அங்க தப்பு பண்றது இல்ல? தப்பு பண்ணினா என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும். தப்பு பண்ணினா போலீஸ் பிடிப்பாங்கன்றது இல்ல. போலீஸை எங்க வேணா பிடிக்கலாம், நீங்க போலீஸ் எங்க வேணா உங்களை பிடிக்கலாம். ஆனா போலீஸ் பிடிச்ச 1/2 மணி நேரத்துல பெயில வெளியில வந்துடுறான்னு பாத்தீங்களா? இல்ல தண்டனை குறைக்கப்பட்டு வெளியே வரான் பாத்தீங்களா? அவன் தான் மறுபடியும் வந்து அவனுக்கு தான் அந்த தூண்டுதல் வரும். இல்ல இவன் ஒருத்தனுக்கு தண்டனை குறைக்கப்பட்டா இன்னொருத்தனுக்கு அந்த தூண்டுதல் வரும். ஸோ இதை மாற்ற இந்த சிஸ்டம் மாற்ற வேண்டியது சிஎம் வேலை இல்லையே. இந்த சிஸ்டம் மாற்ற வேண்டியது யாரோட வேலை? ஜுடிஷியரியில மாற்றப்பட வேண்டிய விஷயம் இது. இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதுல வந்து தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த பாதுகாப்பை உருவாக்க வேண்டிய சிஸ்டத்திலே அவங்க தானே இருக்காங்க. கான்ஸ்டியூஷன்ல உருவாக்குங்க, கான்ஸ்டியூஷன்ல வந்து தண்டனைகளை மாத்துங்க. நீங்க தானே மெஜாரிட்டியில் உட்காந்துருக்கீங்க. பார்லிமெண்ட்ல எல்லா எதிர்கட்சி இந்த கட்சி. நான் அது ஆல்ரெடி இது என்னோட யூடியூப் சேனல்ல, என்னோட வித்வுட் மேக்கப் வித் விஸ்வா யூடியூப் சேனல்ல ஒரு வெரி சீனியர் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டை நேருக்கு நேர் உட்கார வச்சு நான் ஒரு இன்டர்வியூ எடுத்தேன். அவங்க கிட்ட இதான் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு சட்டம் மாற்றப்படணும், இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல தான் இந்த மாதிரி ஒரு சட்டம் திருத்தப்படணும்னா அதுக்கு யார், ஏன்னா அந்த புரிதல் தவறா இருக்கு இல்லை, இன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல பாதுகாப்பு இல்லைன்னு. இதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் காரணமான அந்த வக்கீல தான் சொன்னாங்க, சுப்ரீம் கோர்ட் லாயர். இது ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஆப்போசிஷன் பார்ட்டிஸ், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, சீஃப் ஜஸ்டிஸ் எல்லாரையும் வச்சுக்கிட்டு இது எல்லாருடைய அப்ரூவலும் வாங்கிக்கிட்டு அதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு. அதுக்குள்ள நம்ம இப்போ போக வேண்டாம். அந்த ப்ரோட்டோகால் வழியாக கான்ஸ்டியூஷன்ல மாற்றங்களை கொண்டு வந்தால் நாளையிலேருந்து இந்த தப்பு நடக்காது. ஏன்னா தண்டனை கடுமையாக்கப்படும். ஒரு தப்பு பண்றவனை 24 மணி நேரத்தில் அரெஸ்ட் பண்ணி சட்டத்திடம் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு ஒரு அரசாங்கத்தோடையது. அதை இந்த அரசாங்கம் சிறப்பாக செய்யற மாதிரி வேற எந்த அரசாங்கமும் சிறப்பாக செய்யல. ஒரு ஸ்டேட்ல பாக்குறீங்களா, ரேப் கேஸ்ல கன்விக்ட் ஆனவெல்லாம் இன்னைக்கு வெளியில சுத்திக்கிட்டு இருக்கான். கன்விக்ட் ஆனவன் ரேப் கேஸ்ல அதுவும் பாக்ஸோ கேஸ், சைல்ட் ரேப் கேஸ்ல கன்விக்ட் ஆனவன் இன்னைக்கு வெளியில சுத்திக்கிட்டு இருக்கான். பரோல்ங்கிற பேர்ல, பெயில்ங்கிற பேர்ல. அதெல்லாம் எந்த ஸ்டேட்ல நடக்குது, அங்க யார் ஆட்சியில இருக்காங்க, அங்க ஆட்சியில இருக்கிறவங்க தான் வாய் கூசாம நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க. இங்க பாதுகாப்பு இல்லைன்னா வேற எங்கேயும் பாதுகாப்பு இல்லை. இங்க பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றவங்க தயவு செய்து உங்க பெண்களை மணிப்பூர், மிசோரம் அனுப்பி பாருங்க. வேண்டாம், ஸ்டேட் கேபிட்டல் ஏன் பாவம் வளராத நாட்டு வளராத போறீங்க, டெல்லி ஸ்டேட் கேபிட்டலுக்கு அனுப்பி பாருங்க. நொய்டால நைட்டு
தனியா நடக்க வேணாம், 4 ஆம்பளைங்களோட நடந்து வர சொல்லுங்க, அந்த பொண்ணுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. இதான் இன்னைக்கு நிலைமை இந்தியால. உத்தரப்பிரதேஷ்ல நடக்க முடியுமா, பீகார்ல நடக்க முடியுமா? பாதுகாப்பான ஒரே ஸ்டேட் இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும்தான். இப்போ டெல்லியில நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 2026 ஆரம்பிச்சு ஒரு ஜான் 15 போல ஒரு 900 சம்திங் காணாம லேடிஸ் போயிரு, ஆமா, காணாம ஆமா. போயிருக்காங்க. காணாம போயிருக்காங்க. எவ்வளவு இதே பாதுகாப்பா இருக்கு. தமிழ்நாட்டுல நடந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? இல்ல நான் நினைக்கிறேன் டெல்லியில பாதுகாப்பு இல்லைன்னு தான் அவங்கள கொண்டு போய் எங்கேயோ பாதுகாப்பா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த 900 பேரையும். இல்ல தமிழ்நாட்டை பத்தி தப்பா பேசுறதுக்கு முன்னாடி தயவு செய்து 4 அதர் ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. தவறு நடக்குது, இல்லைன்னே சொல்லல, தவறே நடக்கலன்னு எல்லா நான் சொல்லல. கவர்மெண்ட்லயுமே தவறு நடக்கும் தான். எல்லா இடத்துலயும் தவறு நடக்குது. மற்ற இடங்கள்ல அதிகமா நடக்குது. ஆனா இங்க கம்மியா நடக்கிற Ratio தவற கம்மி. கூட பெருசா ஊதி காமிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம அரசியல் காரணங்களால. அது மாதிரி இப்போ லாஸ்டா வேலூர்ல நடந்த மீட்டிங் பாத்தீங்களா? விஜயோட. நீங்க விஜய்னு சொன்னாவே ரொம்ப சிரிக்கிறீங்க. இல்லைங்க, நான் பார்க்கல. பார்க்கலையா? சரி, அதுல வந்து அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இல்ல என்ன? அதுல வந்து இல்ல நான் இந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் பார்த்தேன். ஃபுல் மீட்டிங் பார்க்கல. பார்த்தேன். கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். அதுல வந்து நான் அவர் மனசு உடைஞ்சு அழுதாரு. அத பார்த்தேன். அது அழுதாரு, ரொம்ப அழுதாரு. அழுதுட்டு 2 ஸ்டெப் லெஃப்ட்ல போயிட்டு ரைட்ல 2 அதெல்லாம் ஸ்டெப் போயிட்டு எழுதி அது கொடுத்துருந்தாங்க. எனக்கு தெரியாது. அதாவது அந்த அந்த ரொம்ப வருத்தப்பட்டு அழுதாரு. அழுதுட்டு 2 ஸ்டெப் அப்படி போயிட்டு அங்க நின்னு இப்படி திரும்பி பார்த்தாரு. திரும்பி அப்படி இங்க வந்து எனக்கே கண்ணுல தண்ணி வந்துச்சு. ஏதோ ஒரு வேதனையில இருக்கிறதுனால தானே. சொல்லுங்க, பார்த்தேன் நான். இல்ல சொல்லுங்க. அவரு வந்து சொல்லியிருந்தாருல, இப்போ கரூர்ல நடந்த இதுக்கு வந்து பழிய வந்து என் மேல போட்டுட்டீங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சாரு, பாத்தீங்களா? அதாவது பார்த்தேன். விஜய், அதாவது ஆக்சுவலா ஒரு இல்ல நான் இதை கரெக்டா சொல்றேன். என்னன்னா, சிஎம் வந்து ஒரு கான்க்ளேவ்ல உங்களுக்கு எதிரிகள் யாருன்னு கேட்கும்போது எனக்கு யாருமே எதிரிகள் இல்லை, எனக்கு எல்லாருமே நண்பர்கள் தான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை கோட் பண்ணி நீங்க வந்து எல்லாரும் நீங்க உங்களுக்கு நண்பர்கள்னு சொல்றீங்க, ஆனா ஏன் கரூர் விஷயத்துல என் மேல பழிய போட்டீங்க அப்படின்னு டைரக்டா சிஎம்ஏ பார்த்து அட்ரஸ் பண்ணி சிஎம்ஏ கேட்டாரு. பார்த்து அட்ரஸ் பண்ணி கேட்கணும். நான் இந்த கிளிப்பும் நான் பார்த்தேன். பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு 1.5 நாள் ஸ்பெண்ட் பண்ணேன். எல்லா யூடியூப் சேனல்ஸ் பழசெல்லாம் எடுத்து எங்கேயாவது ஒரு இடத்துல சிஎம் வந்து இவரை குற்றம் சொல்லியிருக்காரா அப்படின்னு பார்த்தேன். அது டிலீட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. எங்கேயுமே எனக்கு அந்த வீடியோ கிடையாது. ஆனா ஒரு வீடியோ கிடைச்சது. ஒரு வீடியோ மட்டும் கிடைச்சது. சிஎம் அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த ஒரு அரசியல் தலைவனும் தன்னுடைய தொண்டன் வந்து தொண்டனோ கட்சிக்காரனோ தன்னுடைய மக்களோ இந்த மாதிரி கூட்டத்துல நசுங்கி இறந்து போனோம்னு யாருமே ஆசைப்பட மாட்டாங்க. அதனால தயவு செய்து இதை அரசியலாக்கி ஒருத்தர் மேல இதுக்கான பழிய போடாம மக்கள் வந்து அமைதி பாதுகாக்க வேண்டும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு பெரிய மோசமான ஒரு கிரைசிஸ்ல இருக்கும். ஒரு 40 பேர் ஓவர் நைட் ஒரு ஸ்டேட்ல இறந்து போயிருக்காங்கன்னா ஆஸ் அ சிஎம் வந்து நான் வருத்தப்படுறேன். பெரிய கிரைசிஸ் இது. இந்த கஷ்டமான ஒரு காலத்துல அந்த குடும்பங்களோட நம்ம அமைதி காத்து நிற்கணுமே தவிர யார் மேலேயும் பழி போட்டுறாதீங்க. இதை வந்து அரசியல் பண்ணி பிரச்சனையாக்கி விட்டுறாதீங்க. தயவு செய்து இதை வந்து சட்டம் அதுக்கான இதை பண்ணும். நீங்க வந்து அமைதியா இருங்க. அப்படியே எந்த ஒரு தலைவனும் தொண்டன் வந்து இறந்து போறதை வந்து அனுமதிக்க மாட்டான். அந்த செத்து போனவங்க வேற கட்சி கூட்டத்துக்கு வந்திருந்தாலுமே அவங்களும் என் தமிழ் உறவுகள். இந்த வார்த்தை சொன்னாரு, கோட் அண்ட் கோட் சிஎம் சொன்னது. அவர்களும் என்னுடைய தமிழ் உறவுகள். அவங்களுக்கும் நான் தான் சிஎம். அவங்க பாதுகாப்புக்கும் நான் தான் பொறுப்பு. நீங்க வருவீங்க, பேசுவீங்க, 40 பேர் செத்த உடனே நம்ம போயிடுவோம், கிளம்பி ஃபிளைட் ஏறி போயிடுவோம். நான் சொல்றேன் பொதுவா. அதான் நடந்துச்சு. அப்படியா தெரியல. சோ ஆனா அன்னைக்கு நைட் 2 மணிக்கு ஓடி வந்தது யாரு? சிஎம் தான். 70 வயதை தாண்டிய சிஎம். அன்னைக்கு நைட் ஓடி வந்தது 70 வயதை தாண்டிய ஒரு சிஎம். ஆனா அது கூட வந்து ஒரு நம்மளா ஆக்சுவலா டிஎம்கேல இருந்து பிளான் பண்ணி நம்ம இது பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு இதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராமாக்காக தானே வந்து. ஈவன் செந்தில் பாலாஜி வந்ததும் சரி, மகேஷ் அன்பில் மகேஷ் அழுததும் சரி, எல்லாமே ஒரு டிராமாங்க. அன்பில் மகேஷ் அழுதா அது டிராமா, செந்தில் பாலாஜி அவர்கள் அழுதா அது டிராமா, சிஎம் அழுதா அது டிராமா. நம்ம வந்து அழுதுட்டு 2 ஸ்டெப் அப்படி போயிட்டு திரும்பி வந்தா அது வந்து அழுகை. அப்படிதாங்க. ஓகே. அழுகையில பலவிதமான சிவாஜி கணேசன் பண்ணுவார். ஒரு டிஃப்ரெண்டா அழுது காட்டுவார். ஏதோ ஒரு படத்துல அழுகையில பலவிதம் இருக்குல்ல. அதனால இப்ப அவங்க எல்லாம் அழுது வந்து டிராமா அழுகை. இது வந்து இங்க வந்து வந்த அழுகை. அந்த அழுகை அது. இப்போ பாஜக வந்து தமிழ்நாட்டுல வந்து எங்களுக்கு வந்து ஒரு என்னன்னு சொல்ல ஆதரவு வந்து வளர்ந்துட்டு இருக்கு, நாங்க தான் வந்து நெக்ஸ்ட் வந்து ஆட்சி அமைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நாங்க வந்துருவோம், எங்களுக்கு வந்து கண்டிப்பா என்டிஏ கூட்டணி பாருங்க. எனக்கு சிரிப்பு வருது, நீங்க வந்து சிரிச்சா திட்டுவீங்க. சொல்லியிருக்காங்க. சோ அதை எப்படி பாக்குறீங்க? பாஜக ஒன்றிய அரசு இங்க வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சிருக்காங்க.
அவங்க அத சொல்றாங்க. எங்களுக்கு ஆதரவு வந்து தமிழ்நாட்டுல நெறைய வந்துட்டுருக்கு. நாங்க எங்கேருந்து வருது? குஜராத்லேருந்து? இல்ல தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டிலேயே வருதா? ஆ. இல்ல அங்கேருந்து இங்க வருதான்னு கேட்டேன். அங்கேருந்து இங்க வரல. இங்கேருந்தே அங்கேருந்து வருது. ஆதரவு கூட வர மாட்டேங்குது. இதுதான் வர மாட்டேங்குதுன்னு நினைச்சேன். படிப்புக்கு தான் காசு வர மாட்டேங்குது. ஆதரவு கூட வர மாட்டேங்குது அங்கேருந்து. சரி. ஆதரவு அப்படிங்கிறது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு? எதையாவது ஒண்ணு பேஸ் பண்ணி தான் ஒரு ஆதரவு குடுக்க முடியும். இப்ப நீங்க எனக்கு ஆதரவு குடுக்கணும்னா, இல்ல நான் உங்களுக்கு ஆதரவு குடுக்கணும்னா, உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு எனக்கு புடிச்சிருக்கணும். நீங்க வந்து ஏதோ ஒண்ணு எனக்கு வந்து செஞ்சிருக்கணும். நல்லது செஞ்சிருக்கணும் எனக்கு. இதுவரைக்கும் நம்ம ஆட்சியிலே இல்ல, நல்லது செய்யறதுக்கு. என்ன இல்ல செய்வ ஒன்றியத்துல வந்து அவங்க தானே ஆட்சியில இருக்காங்க 2 வருஷமா. எனக்கு என்ன பண்ணீங்க தமிழ்நாட்டுல? நான் குடுக்குற ரூ. 1க்கு 26 பைசா திருப்பி குடுத்தத தவிர வேற என்ன பண்ணீங்க? எனக்கு என்னங்க பண்ணீங்க தமிழ்நாட்டுல? என் குழந்தைங்க படிக்கிறதுக்கு கூட நீங்க வந்து இப்போ காச நிறுத்தி வச்சிருக்கீங்களே, நீங்க நீட்டுற பேப்பர்ல நான் கையெழுத்து போடலங்கிறதுக்காக. இல்லையா? NEPக்கு ஒத்து வரல அப்படிங்கிறதுனால, படிப்புக்கான காச கூட நிறுத்தி தானே வச்சிருக்கீங்க. இதுக்கு எந்த அடிப்படையில ஆதரவு பெருகிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு எந்த ஆதரவும் பெருகுறதா எனக்கு தெரியல. நானும் நெறைய பேரோட பழகுறேன், பார்க்குறேன். எனக்கு அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். இப்ப நம்ம ஒரு மீட்டிங் போடுறோம். தமிழ்நாட்டுல வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு மேடையில ஒரு மீட்டிங் போடுறேன். நான் வந்து ஒரு அரசியல் கட்சி, நான் அடுத்தது வோட் பண்ணி என்ன சிஎம் ஆக்குங்கன்னு சொல்றேன்னா, ஒண்ணு நான் என்னென்ன பண்ணினேன்றத காட்டணும். ம். இல்ல நான் என்னென்ன பண்ணுவேன்றத சொல்லணும். ம். இல்ல நீங்க இந்தந்த பாயிண்ட்லலாம் நீங்க தவறிட்டீங்க அப்படின்னு வந்து உட்கார்ந்து என் கூட நீங்க பேசணும். ஒரு இருக்கிற ஆளுங்கட்சியோட நான் பேசணும். இல்லையா? உட்கார்ந்து நான் பேசணும். இது எதுவுமே பண்ணாம, நம்ம முருகனுக்கு விழா எடுக்கிறோம், கந்தனுக்கு காவடி எடுக்கிறோம், நம்ம திருப்பரங்குன்றத்துல விளக்கேத்துறோம், தீபம் ஏத்துறோம். தீபம் ஏத்துறோம். நான் என்ன சொல்றேன்னா, திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்துறதும், முருகனுக்கு காவடி ஏத்துறதும் அவங்கவங்க பர்சனலா செய்ய வேண்டிய ஒரு பக்தி மார்க்கம் அது. ம். அது அரசியல். அது எப்படி அரசியலோட மிக்ஸ் ஆச்சு, எப்ப ஆச்சுன்னே எனக்கு தெரியல. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஆயிருக்கு. ஆமா. புரியுதுங்களா? இப்போ ஒரு சாமி கும்பிடுறது, சாமி கும்பிடாது அவங்கவங்களோட பர்சனல் இது. நான் திருப்பரங்குன்றத்துல போய் தீபம் ஏத்தணும்னு நினைச்சேன்னா, நான் போய் ஏத்திட்டு வருவேன். அது என்னுடைய பக்தி மார்க்கம் அது. யார் ஆட்சியில இருந்தாலும் அதை நான் செய்ய முடியணும். அதுதான் இந்த நாட்டுடைய ஜனநாயகம் அப்படிங்கிறது. ஜனநாயகம்னு ஒண்ணு தப்பா நிறுத்துறாதீங்க. நான் டெமோக்ரஸி சொன்னேன். ஸோ பக்தி மார்க்கத்தை வந்து எப்படி அரசு வந்து ஒரு மீட்டிங்ல பேசும்பொழுது நாங்க இதுவரைக்கும் நான் சொன்னேன், ஆல்ரெடி சொன்னதுதான். இதுவரைக்கும் இருந்த ஆட்சி வந்து வெறும் 11.1 தான் வந்து ஜிடிபி க்ரோத் கொடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் இருந்த ஆட்சியில வந்து ஒரு GER வந்து 48% தான் இருக்கு. இதுவரைக்கும் அந்த ஆட்சியில வந்து 36 லட்சம் பேருக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் அந்த ஆட்சியில எலக்ட்ரானிக்ஸ் வந்து 4 வருஷமா நம்ம வந்து நம்பர் 1ல இருக்கோம். ஆனா இனிமேல் நாங்க ஆட்சிக்கு வந்து அடுத்த 40 வருஷத்துக்கு எலக்ட்ரானிக்ஸ்ல நம்ம தான் நம்பர் 1 இருப்போம். 36 லட்சம் பேர்ல 3.5 கோடி பேருக்கு வேலை தருவோம். இது பேசினா நீங்க பொய் சொன்னா கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்றேன். நீங்க பண்ண முடியாத ஒரு விஷயத்த சொன்னா கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா நம்ம வந்து பேசுறதே நம்ம அதை பத்தி பேசவே இல்லையே. வளர்ச்சியை பத்தி, வளர்ச்சி சம்பந்தமா அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அரசியல் வேற, அட்மினிஸ்ட்ரேஷன் வேற. அரசியல் சம்பந்தமா நீங்க அரசியலும் பேசல, அட்மினிஸ்ட்ரேஷனும் பேசல. நீங்க வந்து அதான் சொன்னேன், முருகனுக்கு விழா எடுக்கிறேன், கந்தனுக்கு காவடி எடுக்கிறேன், திருப்பரங்குன்றத்துல விளக்கேத்துறேன், ராமருக்கு கோயில் கட்டுறோம். நீங்க கட்டுங்க சார், வேண்டாம்னு சொல்லல. கோயில்கள் நல்ல விஷயம், கோயில்கள் கட்டணும். அதாவது பாடசாலைகள் எவ்வளவு முக்கியமோ கோயில்களும் அவ்வளவு முக்கியம். டிசிப்ளின் அங்கதான் வரும், இல்லைன்னே நான் சொல்லல. ஆனா அது மட்டுமே ஒரு பிரதான அரசியலா இருக்கக்கூடாது. அது மட்டுமே ஒரு மேனிஃபெஸ்டோ இருக்கக்கூடாது. நாங்க வளர்ந்து வரோம், நாங்க அடுத்த ஆட்சி அமைச்சிருவோம்னா, நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு இது வரைக்கும் ஏதாவது செஞ்சிருக்கீங்களா, இல்ல செய்வேன்னு சொல்லியிருக்கீங்களா? ரெண்டுமே இல்லையே. இப்ப இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் தைரியமா பேசலாம், நாங்க ஆட்சிக்கு வருவோம்னீங்கன்னா செஞ்சு காமிச்சிருக்காங்க. இத்தனை இதுல வந்து இத்தனை ஃபீல்ட்ஸ்ல வந்து நம்மள நம்பர் 1ல கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. நம்ம குழந்தைங்களை, நம்ம இளைஞர்களை, நம்ம பெண்களை, தாய்மார்களை, இத்தனை பேரை நம்பர் 1ல கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. அவங்க பேசலாம். நீங்க எந்த அடிப்படை, நீங்க தாராளமா வந்து ஆட்சி அமைச்சிட்டு போங்க, நான் வேணானே சொல்லல. எந்த அடிப்படையில வரேன்னு சொல்றீங்கன்னு தான் கேட்கிறேன். உங்களுடைய பேசிஸ் அதுதான் கேட்கிறேன். எனக்கு தெரியல, அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டை பத்தின ஒரு புரிதல் இருக்கிறதா கூட எனக்கு தெரியல. இந்தியா வந்து நீங்க ஒரு நாடாக தென்பட்டாலும், நாடாக நம்மளை காட்டி கொண்டாலும், இந்தியாங்கிறது 29 கண்ட்ரிங்க. பையா தோ பானிபூரி தேதோன்னு தான் கேட்போம் மெரினா பீச்லயும். நம்ம மெரினா பீச்ல அப்படிதான் கேட்போம். மகாராஷ்டிரத்துக்கு போய் பானிபூரி வாங்கும் போதும் பையா தோ பானிபூரி தேதோன்னு தான் கேட்போம். அது நம்மளே நம்ம அடிமையாக்கிக்கிட்ட ஒரு விஷயம். அது ஃபிளெக்சிபிலிட்டின்னு பாசிட்டிவா சொல்லலாம். அது அவசியம் இல்லைங்கிற. ஏன்னா மகாராஷ்டிராவில் வந்து அந்த ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிட்டான், கர்நாடகாவில் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான், இந்த ஏஐ ஸ்டார்ட் பண்ணிட்டான், சாஃப்ட்வேர் ஸ்டார்ட் பண்ணிட்டான், கூகுள் ஆந்திர பிரதேஷ்க்கு போயிடுச்சு, எல்லாம் சொல்லலாம். எங்கே யார் போனாலும் மேன் பவர் இங்கிருந்து தான் போகுது. விஜய்க்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுக்கலாம், ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா
என்ன அடிப்படையில் சொல்ற? வா உட்காரு பேசுவா. நான் திரும்ப திரும்ப கான்க்ளேவ்க்கு கூப்பிடுவோம். அப்புறம் நம்ம கூப்பிடுங்க, திரும்ப திரும்ப கூப்பிடுவோம் கான்க்ளேவ்க்கு. உங்க சிஎம் வர சொல்லுங்க, நேருக்கு நேரா உட்காருவோம். ஒரு துண்டு சீட்டு இல்லாம அவர் பேச சொல்லுங்க, எங்க தலைவர் பேசுவாரு. அரசாங்கத்தின் சார்பில் நான் ஒரு பதில் சொல்லலாமா? எனக்கு சொல்லுங்க.